ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ், என் கூட இருக்கிறது ஹர்ஷத். இந்த வாரம் கேம் வீக் 17 எட் அனதர் எபிசோட் ஆஃப் இபிஎல் கேம் வீக் 17 பற்றி ரிவ்யூ பண்ணிடலாம் ப்ரோ. பெரிய கேமோடே போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவர்டன் வர்சஸ் ஆர்சனல் எடுத்துக்கலாமே. எவர்டன் வர்சஸ் ஆர்சனல், பியூட்டிஃபுல் ஸ்டேடியம் ப்ரோ. அந்த ஸ்டேடியம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அண்டர் த லைட்ஸில். ஆமாமா, அவங்க வந்து ரிவர் சைடு வந்து அந்த ஸ்டேடியம் வந்து பில்ட் பண்ணி போயிட்டாங்க. அது வந்து எப்படின்னா, நீங்க சொன்ன அந்த மாடர்ன் ஸ்டேடியம் எப்படி இருக்குமோ அத மாதிரி நல்ல பக்காவா கட்டியிருக்காங்க. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து அந்த வியூஸ் மறைக்காத மாதிரி கரெக்டா அப்படி கிராஜுவலா ஏறும், நல்லா இருக்கு. ஆனா பழைய ஸ்டேடியம் மாதிரி அந்த இன்டிமேட்டிங்கா இல்ல. அத மாதிரி அந்த ஸ்டேடியம்னாலே இப்போ அந்த குடிசன் பார்க் போனாலே எப்படின்னா ஃபுல்லா ஃபேன்ஸ் ப்ரெஷர் பண்ணி அந்த டீம் சப்போர்ட்டா இருக்கும். இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு இல்ல அவங்க சப்போர்ட் இருந்தது. கேமுக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் போர் அடிச்சிச்சு கேம் ஸ்டார்டிங்ல. ஆனா வந்து எவர்டன் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரோ. அத அவங்க டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்தானுங்க. எஸ்பெஷலி அந்த அட்டாக்கிங்ல இருக்கப்போ இந்த 4-3-3 அந்த ஃபார்மேஷன் வச்சுட்டு, டிஃபென்சிவ்ல இருக்கிறப்ப அந்த 4-5-1 லைன் அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தானுங்க. ஆமாமா, ஆக்சுவலா அதான் அந்த பால் வந்து எப்பவுமே 4-3-3 ஆட்டு, ஆஃப்டர் பால் வந்து அது விங்கர்ஸ் டிராப் பண்ணிடுவாங்க. டிராப் பண்ணாலும் 4-5-1 அந்த இதை லைனை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. அது எப்பவுமே நம்ம வந்து இந்த டேவிட் மோயஸ் டீம்கிட்ட பாக்குறதுதான். அந்த வந்து ஒரு ஸ்ட்ரெச்சரா வந்து அந்த ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணி டிஃபென்சிவா சாலிடா இருந்தாங்க. அது வந்து இந்த மேட்ச் பண்ணாங்க. அகைன் செட் பீஸ்ல பெரிய மிஸ்டேக் பண்ணா ஜேக்கோ பிரெயின். அது எப்படி ஜம்ப் பண்றப்ப கை எப்படி வச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணுவான், எந்த திங்கிங்ல இருந்தான்னு தெரியல எனக்கு. பட் அதை விட்டுருந்தா கோல் போகிறதுக்கும் சான்ஸ் இருந்திருக்குது. பிக்ஃபோர்ட் என்ன சேவ் பண்ணிருக்கலாம், ஆனா வந்து கோல் போகிறதுக்கு 50-50 சான்ஸ் இருந்துச்சு. 50-50 இருந்துச்சு ஆக்சுவலா. அவன் வந்து ஆனா அவன் கையை கொண்டு போய் எப்படின்னா அந்த நேச்சுரல் ரியாக்ஷன் மாதிரி பால் எப்படியாவது விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுங்க. ஆனா அவன் ஹைட்டு, ஆனா அவனை விட இவன் காலப்பேரி வந்து ஜம்ப் பண்றான். இவன் நினைச்சிருந்தா ஜம்ப் பண்ணி தடுத்து ஹெட் வச்சு தடுத்துருக்கலாம். ஏன்னா அவன் அவ்வளவு ஹைட்டு ஜாக்கோ பிரெயின். அதை மிஸ் பண்ணிட்டான். சாக்கா எடுப்பான்னு பார்த்தேன் பெனால்டி, பட் கியோக்கரஸ் தான் எடுத்தான். தலைவனுக்கு கோல் ட்ராட்டு ரொம்ப ரொம்ப நாள் கோல்லே இல்லாம இருக்கு. சரி கோல் கொடுப்போம், ஆனா ஒழுங்கா எடுத்து நான் வெளியே அடிச்சிருந்தா செம சிரிப்பா இருக்கும். அப்புறம் வந்து எவர்டனோட அட்டாக்கிங்ல டெப்த்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ வந்து என்டிஐ இல்ல, ஆப்கான் போயிருக்கான். அதே மாதிரி டியூஸ்பரி ஹால் இன்ஜுரியில போயிட்டான். இவங்க 2 பேர்த்த தவிர கிரியலிஷ் மட்டும்தான் இருக்கான். தவிர அட்டாக்கிங்ல யாருமே இல்ல. அது நல்லா கிளியரா தெரிஞ்சிச்சு. ஆமா, அந்த ஸ்ட்ரைக்கர் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான இதா இருக்கு. அவங்க வந்து ஆக்சுவலா கால்வர்ட் லிவின் விட்டாங்க. தலைவர் 6 கோல் போட்டு பொழக்கிறான். அவனை விட்டுட்டு இவனுங்க பேரியும் பெட்டும் வச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சொதப்புறாங்க. எப்பவுமே எவர்டனுக்கு வந்து ஸ்ட்ரைக்கர் நல்லா அமையும். இந்த லுகாக்கோல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, ரொம்ப லுகாக்கோ அப்படி கால்வர்ட் லிவின் அவங்க ஸ்ட்ரைக்கர் வந்து எப்பவுமே அவங்களுக்கு பிசிக்கலா நல்லா இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேருமே ரொம்ப சொதப்புறாங்க. ஆனா ஆக்சுவலா பெனால்டி, அது என்ன சொன்னீங்க அந்த பெனால்டி? அது வந்து கிளியர். நான் அதுக்கு வரேன். நானு ஆக்சுவலா பெட்டோ வந்து போன சீசன் சூப்பரா பண்ணிட்டு இருந்தான் எவர்டன். பெட்டோ நல்லா போனது. ஆனா அவன் அந்த அளவுக்கு பிசிக்கலா இல்ல. எப்படின்னா பாக்க பிசிக்கலா இருக்கான். ஆனா வந்து அவங்க பழைய ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் எப்படின்னா ரொம்ப பிசிக்கலா இருந்து இப்போ வந்து ஏதாவது லாங் பால் எல்லாம் போட்டா ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இவன் அந்த அளவுக்கு பண்ண மாட்டேங்கிறான். கரெக்ட். அந்த பெனால்டிக்கு வரதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அவன் இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பிளேயர் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஜஸ்ட் அவுட் சைட் தி பாக்ஸ்ல வந்து கையை பிடிச்சி இழுப்பானோ சட்டையை பிடிச்சி இழுப்பானோ ஜூபி மண்டி பண்ணான். அது வந்து அதை வந்து கிளியரா கொடுத்தானுங்க, நாட் அ பெனால்ட்டின்னு கொடுத்தானுங்க. ஆனா அதுக்கு அடுத்தது வந்து இட்ஸ் அ கிளியர் பெனால்ட்டி ப்ரோ. என்ன சொல்றீங்க? சலீபா பண்ணது கிளியர் பெனால்ட்டி. ஏன்னா வந்து அவன் காலை தான் ஏத்தனான், பாலுக்கே போல. ஃபர்ஸ்ட் காலை ஏத்திட்டு அதுக்கப்புறம் பால்ல போட்டுச்சு. அது வந்து கண்டிப்பா பெனால்ட்டி தான். ஆனா வந்து ஏன் கொடுக்கலான்னு தெரியல. ஏன்னா இது வந்து நிறைய மேட்ச்ல கொடுப்பாங்க. ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க. ஒரு மேட்ச்ல ஒரு 5 மேட்ச்ல 4 வாட்டி கொடுத்துருவாங்க, ஒரு வாட்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு வாட்டி கொடுக்காது இந்த மேட்ச். அதுவே கிளியரா பாக்குறானுங்க. அது எந்த இதுல வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. வாரு அதான் அவங்க தாட் ப்ராசஸே புரியல. அவனுங்க அந்த 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 டைம்ல எவன் இருக்கானோ அவனோட தாட் ப்ராசஸ்ல ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டடா ஆக்கிடலாம். இவனுங்களுக்கு ஒழுங்கா பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. ஏஐட்ட கொடுத்துட்டா
இப்போ வந்து 1-1 ராப் ஆயிடுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுத்துட்டு இவன் கோல் அடிச்சிருந்தாலுமே அதுக்கடுத்து நல்லா அட்டாக்கிங் பண்ணானுங்க ஆர்சனல். அதுக்கடுத்து தான் நல்லா சரி ப்ரோ ஆனா ஆர்சனல் வந்து கொஞ்சம் 2 போஸ்ட் ஆக்சுவலா கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணிருக்க வேண்டிய மேட்ச் தான். 2 போஸ்ட் அடிச்சாங்க. யா அதான் அந்த பெனால்டி இன்சிடென்ட் அந்த நாட் கிவனுக்கு அடுத்து தான் வந்து முழிச்சுக்கிட்டானுங்க. சரி ஓகே இப்படியே இருந்தா 1-1 டிரா ஆக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அட்டாக்கிங் எடுத்தாங்க. மோயஸோட சப்ஸ்டியூஷன் வந்து கொஞ்சம் லேட்டா இருந்துச்சோ. ஏன்னா வந்து அல்கராஸ் மிக்னீல் 2 பேருமே நல்லா பண்ணல அட்டாக்கிங்கு. பட் அவங்க நல்லா பண்ணது முன்னாடியே எடுத்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சப்ஸ்டியூஷன் ரொம்ப லேட்டா பண்ணானுங்கன்ட்டு. அவனுக்கு யூஸ்வலா இருக்க பிளேயர்ஸ் இல்ல. அவனுக்கு கீ பிளேயர்ஸ் எல்லாம் மிஸ் ஆறாங்க. ஸோ அவன் வந்து அவனுக்கு கொஞ்சம் அந்த அட்டாக் வந்து இப்போ சப் பண்ணாலும் சப்ல இருந்து வரவங்க வந்து அந்த அளவுக்கு பண்ணுவாங்கலாம் தெரியாது. சரி ஸ்டார்டிங்ல அவனை வச்சே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். யா நம்ம அப்படியே இது பண்ணி பார்த்துலாம். சாக்கா ஹேட் அ குட் கேம் ப்ரோ. நல்லா பண்ணா. ஆனா வந்து அவங்க எவர்டனோட 2 பேர் மிட் 2 சிபிஸுமே டார்கோஸ்க்குமே சரி கீனுமே சரி சூப்பரா பண்ணிட்டு இருந்தானுங்க. எஸ்பெஷலி டார்கோஸ்கி வந்து அந்த ஒரு பிளாக் பண்ணுவான் பாத்திருக்கீங்களா ஜோக்கரஸோட ஷாட்டை. ஆமா ஆமா அப்படியே போய் பிளாக் பண்ணுவான். அந்த அவங்க எப்பவுமே நல்லதான் பண்றாங்க அந்த சிபிஎஸ் வந்து எப்பவுமே. அதே மாதிரி ஷவுட் அவுட் டு கீன் ஆல்சோ ப்ரோ. சாக்கா வந்து கட் பேக் பண்ண விட்டான். ஆனா ஷாட் எல்லாம் எடுக்க விடல கீனு. ஆமா ஆமா அது வந்து கரெக்டா பண்ணிடுறாங்க. அவங்க வந்து இப்போ எவர்டன் டிஃபென்ஸும் எப்பவுமே சாலிட் தான். இப்போ வந்து நிறைய கோல்ஸ் எப்பவுமே விட மாட்டாங்க. அவங்கள ஜெயிக்கணும்னா 1 இல்ல 2 கோல் போட்டு தான் ஜெயிக்க முடியும். யா ஸோ 1-0 நேரோ வின் ஆர்சனலுக்கு. லிவர்பூல் வர்சஸ் ஸ்பர்ஸ்க்கு போயிடலாம். பெரிய கேமு. அதான் டபிள்யூ பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆமா போட்டு ஃபுல்லா பிசிக்கலா இறங்கி பவுல் மேல பவுல். ஆனா அது டிராவி சிமன்ஸ் வந்து அது சிரிப்பு ப்ரோ. அவன் பால் போயிருச்சு ஆக்சுவலா. அவனா ஒண்ணுமே பண்ண முடியாது. விட்டு இருந்தா பால் அவன் கிளியர் பண்ணி போயிட்டே இருப்பான். பர்ஸே பாக்குறது சிரிப்பா தான் இருக்கு. ரிச்சார்லிசனே பார்க்க சிரிப்பா தான் இருக்கு. அதாவது ஃபுட்பால் ஆடுங்கடா அப்படின்னா க்ளூலெஸ்ஸா அப்படியே ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கானுங்க. ப்ரோ ரிச்சார்லிசனுக்கு ஒரு இது இருக்கு ஸ்டாட்ஸ் மாதிரி. எப்படின்னா மோஸ்ட் யூஸ்லெஸ் கோல்ஸ் போடுறல நம்பர் 1 ரிச்சார்லிசன். போட்டுட்டு அது செலிப்ரேஷன் வர தலைவர். அவருமே ரெட் கார்டு வாங்கியிருக்கணும். அதான் அவர் ரொம்ப பண்ணாங்க. ஸ்பர்ஸ் எப்படின்னா ஸ்பர்ஸ் ஹோம் தானே ஆக்சுவலா. ஸ்பர்ஸ் ஹோமா அவேயா? ஸ்பர்ஸ் ஹோம். ஸ்பர்ஸ் ஹோம்ல இருக்கல கம்மியான பிஎல் டிஎல் டீம்ஸ்ல இருக்கல கம்மியான ஹோம் வின்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இந்த இயர் 2025ல இவங்க ஸ்பர்ஸ் தான். 4 தான். ரொம்ப மட்டமான ஃபார்ம். யா சிம்பிளி இப்படி ஊல்ஸே 5 வின் ப்ரோ. ஊல்ஸே 5 வின். இவனுக்கு 4 வின் தான். ரைட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போரா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கவே போரா இருந்துச்சு. ஒரு நல்ல பிளேன்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணுன்னா இப்போ லிவர்பூல் வந்து ரொம்ப லூசிங் ஸ்ட்ரீக்ல இருந்தப்ப நம்ம எல்லாருமே சொன்னோம் அவங்க வந்து ஜஸ்ட் ஹவ் டு ஸ்டிக் பேக் டு த பேசிக்ஸு. அவங்க பழையோட அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதே அப்ரோச் தான் ஸ்லாட் எடுத்திருக்கான். அந்த பழையது என்னெல்லாம் ஒர்க் ஆச்சோ அதுதான் எடுத்திருக்கான் அவன். விச் இஸ் வெரி பிக் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ஸ்லாட் ப்ரோ. ஆமா அவன் வந்து ஆக்சுவலா அந்த லாசி ஸ்ட்ரீக்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு அன்பீட்டன் ரன்ல இருக்காங்க. ஆக்சுவலா அந்த அப்ரோச் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுங்க வந்து கொஞ்சம் நல்ல செட் ஆயிருக்கு. ஆக்சுவலா அவன் வந்து பண்ண இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா எக்கிட்டிக்கு வந்து பெர்மனன்ட் ஸ்டார்டர் ஆகிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் ஃபார்ம்ல இருக்கான். ஃபார்ம்ல வந்து இவன் தான் இருக்கான். நம்ம வந்து ஈசாக்கை வந்து இன்டகிரேட் பண்றதை விட இவனை பண்ணா நம்மளுக்கு வந்து வின்னிங் சான்ஸ் நிறைய சொல்லிட்டு அவனும் எக்கிட்டிக்கையும் சப்போஸ் லைன் தான் அவங்க மெயின் 2 பிளேயர்ஸ். அவங்க 2 பேரையும் எப்படி யூட்டிலைஸ் பண்றா அப்படின்னு அதை வச்சுதான் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு காஷியஸ் அப்ரோச் ஆட் பண்ணிருக்கானுங்க. இப்ப வந்து என்னதான் கோல் விடுறானுங்க, நல்லா லீக் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இப்ப கூட எல்லா மேட்சும் கோல் விடுறானுங்க. ஆனா வந்து எல்லா மேட்ச்லயுமே அந்த காஷியஸ் அப்ரோச் பார்க்க முடியுது. பழைய லிவர்பூல்லாம் வந்து லீட் எடுக்கிறதுக்கு பார்ப்பானுங்க. ஆனா இப்பெல்லாம் சரி கோல் விடாம கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோல் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற லிவர்பூல் பார்க்க முடியுது. ஆமா பழைய கிளாப் மாதிரி இல்ல. கிளாப்னா இந்த ஹெவி மெட்டல் ஃபுட்பால் மாதிரி அத மாதிரி இல்லாம இவன் வந்து கொஞ்சம் ஸ்லோ பொசிஷன் பெஸ்ட் தான். எப்படின்னா இந்த டச் ஃபுட்பால் சொல்றாங்கல்ல, பொசிஷன் வந்து நிறைய வச்சுப்பாங்க. அத மாதிரி எப்படின்னா கோல் போட ட்ரை பண்றாங்க. அப்படி வரலன்னா ரொம்ப ஹெவியா இறங்கி போய் அடிக்கணும்னு பண்றது இல்ல. முடிஞ்சாலும் பால வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறேன்.
யா அதே மாதிரி ரெட் கார்டு சிமன்ஸோட ரெட் கார்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அகைன் அனதர் டாக்கிங் பாயிண்ட் ஸ்டூபிடிட்டியா பண்ணா அது. அவன் பண்ண இன்டென்ட் கரெக்ட், அந்த ப்ரெஸ்ஸிங் பண்ற இன்டென்ட் கரெக்ட். ஆனா வந்து அவன் தேவையில்லாம, அதாவது லைக் அவுட் ஆஃப் மைண்ட்னு சொல்லலாம், நம்ம போய் அப்படியே விழுகுறான். ஆமா ஆமா, அவன் ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்ல ப்ரோ. அவன் வந்து சாவி சிமன்ஸ் வந்து வந்ததுல இருந்து ரொம்ப ஃபிளாப் மாதிரி தான். எதுவுமே செட் ஆக மாட்டேங்க. அவனுக்கு பிசிக்கலாவா அவனை ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ 2-3 மேட்சா நல்லா ஆடிட்டு இருந்தான். இந்த மேட்ச் ஒழுங்கா ஆடி இருக்கலாம். ஆக்சுவலா அந்த இது எப்படின்னா, வேண்டைக்கு திரும்பி இருந்தான், இவன் பின்னாடி இருந்து வந்தா டேக்கிள் பண்ணான். அது பண்ணிருக்கே தேவையில்ல. கண்மூடித்தனமா போய் அப்படியே விழறான். அதான் யா நல்ல வேலை பெரிய இன்ஜுரி இல்ல அது வேண்டைக்கு. இசாக் ப்ரோ, அந்த அந்த கோல் வந்து பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும் இசாக்குக்கு. சரியான கோல் அது வந்து. அவனோட கிளாசிக் கோல்னே சொல்லலாம். ப்ரோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்து என்ன, தலைமை 3 மாசம் அவுட்ல. அதுதான் சொல்றேன். அவன் ஆக்சுவலா 45 மினிட்லாம் வந்தான். இந்த கானர் பிராட்லி ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சு, வந்துட்டு வந்த உடனே அந்த ஒரு ரன்னு, சரியான ரன்னு. ஈசாக்கு வந்து எப்பவுமே கொடுக்குற ரன்னு கரெக்டா, வில்ஸும் கரெக்டா போட்டான். ஃப்ளோரின் வில்ஸும் ஃபர்ஸ்ட் அசிஸ்ட் தலைவனுக்கு போட்டானே, சரியான பினிஷ் லெஃப்ட் ஃபுட்ல. அது வந்து சூப்பர் பினிஷ். ஆனா வந்து என்ன அன்பார்ச்சுனேட்டா இன்ஜுரி ஆயிடுச்சு. இன்ஜுரி ஆகலன்னா இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கலாம். யா வேர்ட்ஸோட நல்ல லிங்க் அப்ல இருந்துச்சு. அதே மாதிரி வந்து வேர்ட்ஸுமே ஹேட் அ குட் கேம் ப்ரோ. இந்த கேம் நல்ல கேம். ஆமா வேர்ட்ஸ் வந்து இப்போ இந்த புது இந்த ஃபார்மேஷன்ல வந்து அவனுக்கு ஓரளவு செட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா சலாவை டிராப் பண்ணலன்னு தான் அவங்களுக்கு வின்னிங் ஸ்ட்ரீக். யா எனக்கு தெரிஞ்சு வேர்ட்ஸ் வந்து இன்னும் பாருங்களேன், இன்னும் ஒரு இதே மாதிரி நல்லா கொடுத்துட்டு இருந்தான்னா அடுத்தடுத்த சீசன்ஸ்ல நல்லா பிக்கப் ஆயிடுவான். எக்கிட்டிக்கே அவன் வந்து வந்த புதுசுல, லிவர்பூலுக்கு வந்த புதுசுல வந்து எனக்கு வந்து அவன் மேல பெரிய இது கிடையாது. ஏன்னா பார்க்க நோஞ்சா மாதிரி இருக்கான், பெரிய பிசிக் இல்ல, பிஎல்கா ஏத்த பிசிக் இல்ல அப்படின்னு நினைச்சேன். பட் ஹி இஸ் த ரியல் டீல் ப்ரோ. ஆமா, சில பேரு நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இப்போ வேற லீக்ல வந்து ஆடிட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஆற மாதிரி இருக்காது. திடீர்னு பிஎல்ல வந்தா டக்குன்னு வந்து அவங்களுக்கு செட் ஆயிடும். அத மாதிரி ஒரு பிளேயர். இப்போ மண்டஸ் லீக்ல பிராங்க்ஃபோர்ட் பிஎஸ்ஜில எல்லாம் தான் நினைக்கிறேன், அங்கெல்லாம் ஃபிளாப், ஒண்ணுமே பெருசா பண்ணல, அவங்களே வித்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிராங்க்ஃபோர்ட்ல வந்து ஓரளவு நல்லா இருந்தான். இப்போ லிவர்பூல் வந்தோடனே பார்த்தா ஒரு சம்மர்ல பண்ண சைனிங்ஸ்லயும் பெஸ்ட் சைனிங் மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு சூப்பரா வர்றான். ஆனா அது நீங்க அந்த கோல்னு சொல்றீங்களா? ஏன்னா அவன் புஷ் பண்ணிட்டு ஹிட்டர் பண்ணுவான். அது வந்து நான் இன்னொன்னு சொல்றேன், அது வந்து ரொமெரோ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அது கரெக்ட். எப்படி இருந்தாலும் வந்து ஒருத்தன் மேல இப்படி கையை வச்சுட்டு தான் புஷ் பண்ணுவானுங்க. சோ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் ரொமெரோ. ஆனா அந்த இத மாதிரி இது ரூல் அவுட் பண்ணி பாத்துருக்கேன். பாத்துருக்கோம். அதான் 50-50 டெசிஷன் தான் அது எனக்கு தெரிஞ்சு. யா அண்ட் another set piece nightmare. this time வேண்டைக்கு, கொனாட்டே இல்ல. ஆமா, அது வழக்கமான பண்றதுதான். கொனாட்டே இப்போ வந்து ஓரளவுக்கு சுதாச்சு ஆடுறான். வேண்டைக்கு தான் மிஸ்டேக்ஸ் பண்ணா. ரிச்சார்லிசன் சொன்ன மாதிரி மோஸ்ட் யூஸ்லெஸ் கோல் அடிச்சிட்டு ஈஸி கிளியரன்ஸ் பண்ணிருக்கணும் வேண்டைக்கு. அது எப்படி விட்டான்னு தெரியல. அத ரொம்ப பாக்ஸ்குள்ளேயே தடவிட்டு இருந்தாங்க, கரெக்டா அதை பினிஷ் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் வந்துச்சு. ஆனா அந்த ரொமேரோ ரெட் கார்டு வந்து சுத்தமா கெடுத்துருச்சு. அவன் வந்து ரொமேரோ ரெட் கார்டை விடுங்க, ஃபர்ஸ்ட் ரிச்சார்லிசனே ரெட் கார்டு வாங்கியிருக்கணும். அக்ரெசிவ் ஷோ, அந்த பால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்கிறது, அப்புறம் அவனே ஒரு ரெட் கார்டு வாங்கியிருக்கணும். அதுக்கடுத்து ஒரு ஃப்ரீ கிக் வந்துச்சு. அந்த ஃப்ரீ ஏண்டா உனக்கு தான்டா ஃப்ரீ கிக் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம அனதர் அக்ரெசிவ் அப்ரோச் பை இவன் ரொமேரோ. தேவையில்லாத ரெட் கார்டு. அது ஆக்சுவலா அவன் தான் ஃபவுல் வின் பண்ணுவான். அந்த ஆக்சுவலா அவனுக்கு வந்து தான் ஃப்ரீ கிக் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் வந்து சும்மா இந்த காலை வச்சு அவனை மிதிக்கிற மாதிரி போயிட்டு, அது தேவையில்லாத. அந்த ஸ்பர்ஸ்ல எல்லாருக்குமே அதான் ப்ரோ. அவனுங்களுக்கு வந்து இப்ப நான் ஒரு பிக் கிளப் மாதிரி இருக்க மாட்டாங்க, பிக் கிளப்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்க வந்து அந்த மாதிரி அந்த மிட் டேபிள் கிளப் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஏன் இப்படி பண்றாங்க? இதெல்லாம் தான் க்ளூலெஸ்ஸா இருக்காங்கன்னு இதுதான் வந்து தெரியுது. ரொம்ப அப்படியே க்ளூலெஸ்ஸா இருக்காங்க. அட்டாக்லயும் சரி, கேம் வின் ஆக மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் சேர்த்துதான் இப்படி வெளிப்படுத்துறானுங்க. 2-1 லிவர்பூல் வின்னு. நம்ம அப்படியே யுனைடெட் மேட்ச்க்குள்ள போயிடலாம். சரியான கிளாசிக் கேம் ப்ரோ, யுனைடெட் வெர்சஸ் அஸ்டன் வில்லா. ஆமா ஆமா, ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு மேட்ச்.
எப்படின்னா எண்ட் டு எண்ட் இருந்துச்சு. ஃபார்ம்ல இருக்கான், சரியான ஃபார்ம்ல இருக்கான். இட்ஸ் ஆல் ஆமா அபௌட் bro. ராஜர்ஸ். ஆக்சுவலா எண்ட் டு எண்ட் மாதிரி இருந்துச்சு கேம், நல்லா இருந்துச்சு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து யுனைடெட் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா யுனைடெடும் அட்டாக் பண்ணாங்க, வில்லாவும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கோல் போனாங்க போனா சரியான கோல் ப்ரோ, சரியான கோல், வெளியே சொல்லிடலாம். இதுலதான் ஒண்ணு நான் கேட்கணும், உங்களுக்கு எப்படி நிறைய யுனைடெட் ஃபேன்ஸ்லாம் இதை சொல்லி தான் கேட்கறேன். ஹெவானும் சரி யோரோவும் சரி மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, பட் வந்து அவங்க நல்லா ஆடுறானுங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு ஐ அக்செப்ட் தட். வந்து இந்த மாதிரி லாங் ரன் கொடுத்தாதான் வந்து இம்ப்ரூவ் ஆவானுங்க இவங்களுக்கு, ஐ அக்செப்ட் தட். பட் ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்றானுங்க போ, ஹெவானும் சரி யோரோவும் சரி. அந்த அந்த பிஎல்லோட பேசி விங்கர்ஸ்க்கு வந்து ஈடே கொடுக்க முடியல அவங்க 2 பேரால. ஆமா அவங்க வந்து அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மிஸ்டேக் பண்ணாங்க, ஆனா 2-3 டிஃபென்சிவ் ஆக்ஷனும் சூப்பரா பண்ணிடுறாங்க. இப்போ எவன் வந்து ஒரு பிளாக் பண்ணுவான் கரெக்டா, வந்து இன்டர்செப்ஷன் மாதிரி அது சூப்பரா பண்ணுவான். அதான் ஆனா அவங்களுக்கு வந்து என்னன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு, மேக்யூரும் இல்ல டீலைட்டும் இல்ல, வேற வழி இல்ல, இவங்களை வச்சும் ஆடி ஆகணும். மார்டினஸ் ஏன் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான், திடீர்னு ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல எனக்கு. லிசாண்ட்ரோ மார்டினஸ் அந்த லெஃப்ட் சைடு சென்டர் பேக் தான் ஆடணும், அங்க லூக்ஸ் ஆடுறான்ல, அது ஒரு பிரச்சனை. இப்போ அவன் தான் ரைட் ஃபுட்டா இருந்தா அவன் வந்து ரைட் சைடு சென்டர் பேக் போட்டுக்கலாம், அவன் லெஃப்ட் ஃபுட்னால அது ஒரு பிரச்சனை. ஆனா ஃபெர்னாண்டஸ் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அவன் தானே வந்தான், மிட்ஃபீல்ட்ல அவன் தான் வந்தான். மெயினு பத்தி அப்புறம் வரலாம் நம்ம. பட் why 3 at the back bro, especially when it is not working this defensively? சரியா, வந்து ரொம்ப அதாவது ஹெவனும் சரி யோரோவும் சரி நிறைய ஸ்பேஸ், அதாவது சில 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 பிளேலாம் இருந்துச்சு, நல்லா நல்லா விளையாடுறாங்க, பிளேலாம் இருந்துச்சு. பட் ரொம்ப அந்த அந்த பேசி விங்கர்ஸ்க்கு நிறைய ரூம் தரானுங்க, அவங்களால ஈடு கொடுக்க முடியல. ஸோ why 3 at the back? ப்ரோ அதான் அமோரிமோட ப்ரிஃபர்டு ஃபார்மேஷன், அதான் ஸ்டார்டிங்ல இருந்து அதான் ஆடிட்டு இருக்கான். இப்போ வந்து எப்படின்னா மெயின் இந்த டீலைட்டு மேங்கர்லாம் இல்லாதப்போ ஒரு ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ணா ரொம்ப பேக் ஃபயர் ஆயிடுமோன்னு பயப்படுறான்னு நினைக்கிறேன். இப்போ 4 at the back போட்டு வந்து அவங்க வந்து ஒழுங்கா அந்த ஃபார்மேஷன் வந்து அந்த லிங்க் அப்லாம் சரியா இல்லாம இப்போ லாஸ் ஆயிட்டாங்கன்னா அது ஒரு டிசாஸ்டர் ஆயிடும். திருப்பி அந்த 4 at the back போக முடியாது அவனால, பேக் 3லே ஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால வந்து அவன் என்ன பண்ணானா அந்த மெயின் பிளேஸ் வரட்டும்னு வெயிட் பண்ணான்னு தோணுது. ஓகே, அது ரோஜர்ஸோட ஃபர்ஸ்ட் கோலு, I'm not taking anything from ரோஜர்ஸ், பட் யோரோ நல்லா பண்ணியிருக்கணும். யோரோவோட சேர்ந்து டலோத்து ஆர் அந்த உகார்டே, அவனுமே பாக்ஸ்குள்ள தான் இருந்தான். உகார்டே தன்னம் ப்ரோ, உகார்டே 7 மேட்ச் தோட்டாங்க, ஸ்டார்ட் பண்ண 7 மேட்சும். அவன் வந்து ரொம்ப மட்டமான சைனிங், இந்த இனியாஸ் ஏரியாலேயே அவன் பண்ண சைனிங்ஸ்ல இவன் தான் மட்டமான சைனிங். ஆக்சுவலா ராஜர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் அவன் வெளியே இருந்து ஷூட் பண்ண போறான்னு, அப்பனா அவனை கண்டிப்பா கவர் பண்ணிருக்கான். அவ்வளவு ஸ்பேஸ் குடுக்குறானுங்க, அதான் குடுக்குறானுங்க, கட் பேக் பண்ணிட்டு இது அந்த கர்லர் எடுக்கிறதுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் தரானுங்க. அதேதான் செகண்ட் கோலுமே அதேதான். யோரோ வந்து கிளியரா வந்து அவனை பிடிக்கவே இல்லை, அவனை பாத்துட்டே இருந்தான். இந்த 2 கோலுக்கும் நடுவுல வந்து குன்ஹா கோல் ப்ரோ, இட்ஸ் a mistake from கேஷ், பட் சரியான ஃபினிஷ் குன்ஹா, சரியான ஃபினிஷ். ஆக்சுவலா அவங்க ஃபர்ஸ்ட் கோல் போட்டோன்னு ஒரு 3 மினிட்ஸ்ல போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்பனா யுனைடெடுக்கு அதுக்கப்புறம் 2-3 சான்ஸ் வந்துச்சு, அது வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அடிச்சிருந்தா ஒரு வேளை வின் இல்ல டிரா பண்ணிருக்கலாம். ஆனா எமி மார்டினஸ் 2-3 தரமான சேவ் தான். செஸ்கோக்குலாம் நல்ல ஒரு ஷாட்டா எடுத்தான், 1-on-1 நல்லா சரியான சேவ். கரெக்ட். ஸோ அட் த எண்ட் வந்து 2 சேவ் பண்ணுவான் மார்டினஸ், இல்லைன்னா டிரா இருக்கும். அப்படியே நம்ம கேம்குள்ள வந்துடலாம். செல்சி வெர்சஸ் நியூ கேசல் ப்ரோ, சரியான கேமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படிலாம் நம்ம ரொம்ப சொதப்பினோமோ செகண்ட் ஹாஃப் அப்படியே வேற செல்சி பார்க்க முடிஞ்சுச்சு. ப்ரோ வழக்கம் போல எல்லா மேட்சுமே இந்த ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணது வந்து வழக்கமா வச்சிருக்கானுங்க, அது என்னன்னு தெரியல. இப்போ வந்து மேட்சுக்கு முன்னா மினிட் 1ல இருந்தே அந்த வெரி குட் ஆடுற அந்த பழக்கமே கிடையாது. ஒரு 30 நிமிஷம் வரை அப்படி லெத்தாஜிக்கா ஆடுறாங்க, அதுக்குள்ள அவனுக்கு 2 கோல் போட்டுறாங்க. அது ஆஃப் டைம்ல வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுவான், அதுக்கப்புறம் வந்து மாத்தி ஆடுறாங்க, இதே வழக்கமா போச்சு. பிரச்சனை 2015-16ல இருந்தே இருக்கு. நான் உங்கள்ட்ட மெசேஜ் அனுப்புவோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லஞ்ச் சாப்பிட்டு ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க, சும்மா வாக்கிங் போற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ஷேக்கி ஸ்டார்ட்டா இருந்துச்சு செல்சிக்கு. ஆக்சுவலா இந்த ஷேக்கினஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக்கிங் டீம், நியூ கேசல், கிறிஸ்டல் பேலஸ், இந்த மாதிரி டீம்கிட்ட எல்லாம் வேலைக்கே ஆகாது. ரொம்ப டக்குன்னு கோல் அடிச்சிருவானுங்க இதை யூஸ் பண்ணி. ஆமாமா, ஆக்சுவலா நியூ கேசல் வந்து ஒரு போர் ஃபார்ம்ல இருக்காங்க. அவன் எடியோ வந்து பிரஷர்ல இருந்தான், அதனால இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா அவன் வந்து இன்டென்ஸா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு.
அதுக்கேத்த மாதிரி நம்ம எப்படின்னா ஒரு ஒரு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் பாலை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து அட்டாக் பண்ண விடாம நம்ம ஆடிந்தா அவனுங்களே வந்து இது சோர்வாயிருப்பாங்க. அவங்களே டயர்ட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய சான்ஸ் வந்திருக்கும். அது வந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் வந்து அவங்க இன்டென்ஸா எப்பவுமே வருவாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம ஆளுங்களும் போய் அடிச்சுக்கோங்கடா அப்படின்னு பண்ண மாதிரி இருந்துச்சு. ரைட். சலோபா ஃபொஃபானா பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சு. நடுவுல நிறைய நல்லா பண்ணிட்டு இருந்தானுங்க. பட் சலோபா எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப ஷேக்கியா இருந்தான். அந்த ஃபர்ஸ்ட் கோல் விட்டதுக்கு வந்து எஸ் ஐ நோ அவனுக்கு ஏதோ ஸ்லிப் ஆயிட்டான். ஐ நோ தட். பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அதான் அந்த கிரவுண்ட்ல அப்படியே சாலிடா நிக்கணும் ப்ரோ. நம்ம தான் அப்படின்னு அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கணும். ரொம்ப நாளா அந்த கோலுக்கு முன்னாடி சாங்சஸ் சொல்லி ஆகணும் ப்ரோ. செம ஃபார்ம்ல இருக்கான். அதுக்கு முன்னாடி அந்த சேவ் பண்ணாமல அது பயங்கரமான சேவ். ஈவன் சலோபா நின்னு கிளியர் பண்ணியிருந்தா நின்னு கிளியர் பண்ணா பயங்கரமா இருக்கும். And second goal from Newcastle was very classy bro. சரியான கிளாசி. அது வந்து அது பொவானா மிஸ்டேக். ரெண்டு பேரும் மாத்தி பண்ணிட்டாங்க. அவனை விட்டுனா கரெக்ட். கார்டன் டேனும் சரியான கிராஸ் தானா. அது சரியான கிராஸ். கார்டன் டே ரொம்ப நாள் கழிச்சு நல்ல கேம். நியூகாஸ்டல் ஃபேன்ஸே சொல்றாங்க இவனை இப்படி ஆடி ஒரு வருஷம் ஆச்சு. எல்லாரும் பாம்பு. ஓல்டமேன் வந்து போன மேட்ச் வந்து 1 கோல் போட்டான். அவனுக்கு 2 கோல். ஆக்சுவலா ஹேட்ரிக் போட்டுக்கணும். இன்னொரு சான்ஸ் வந்துச்சு, மிஸ் பண்ணான். அதான் சொல்றேன், அந்த சான்ஸ் எடுத்திருந்தான்னா செல்சியோட கம்பேக் பார்த்துக்க முடியாது. மேட்ச் முடிஞ்சிருக்கும் அவ்வளவுதான். ஜேம்ஸ் சரியான ஃப்ரீ கிக் செகண்ட் ஹாஃப்ல, சூப்பர் ஃப்ரீ கிக். அதே மாதிரி ஈக்குவலி இம்ப்ரெசிவ் ஜோ பெட்ரோவோட கோல் ப்ரோ. ரெண்டுமே செம்ம கோல் ப்ரோ. எப்படின்னா ஓல்ட்மேன் பண்ணது வந்து ரெண்டுமே டேப் இன். ஆனா இது வந்து டேப் இன் மாதிரி கிடையாது. ரெண்டுமே ஒண்டர் கோல் மாதிரி. ஃபர்ஸ்ட் கோல் வந்து அந்த லாங் ஃப்ரீ கிக் ஒரு 30 yards அவுட் இருக்குமா, 30 yards 25 yards இருக்கும். அங்க இருந்து சொல்லிட்டான் சரியான சொல். வந்து பின்னாடி அதான் சொல்றேன், அது இது வந்து யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல சான்சஸ் கொடுத்துட்டான், பாஸ் போட்டான் டக்குன்னு. சரியான கோல். கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ள எடுத்துட்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிளே அவன் பண்ணா. மாலிக்டியோ வந்து ரொம்ப வந்துட்டான், மிஸ்டேக் மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா அவன் கொஞ்சம் அந்த கோல் சைடு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும். இவனை பார்த்துட்டு அப்படியே மொத்தமா இந்த சைடு வந்ததுனால அவன் வந்து கரெக்டா மடிச்சு உள்ள போயிட்டான். பினிஷும் சரியான பினிஷ். ராம்ஸ்டேல் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ராம்ஸ்டேல்லாம் அவுடேட்டட் கீப்பர்னு தான் சொல்லணும் நானு. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம வந்து மினி ஸ்பர்ஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. ரொம்ப அக்ரெசிவா விளையாண்டானுங்க. ஒரு 2-3 க்ளோஸ் கால்ஸ், அதெல்லாம் நான் பெனால்ட்டின்னு சொல்றீங்களா இல்ல 50? எனக்கு தெரிஞ்சு 50-50 தான். அந்த டைம்ல கீப்பர் என்ன இது ரெஃபரி என்ன கொடுக்குறானோ அதான். எனக்கு தெரிஞ்சு சலோபா அதெல்லாம் வந்து இப்ப பெனால்ட்டின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா ஷோல்டர் டு ஷோல்டர் பால் கண்ட்ரோல் இல்ல ரெண்டு பேருக்கும். வந்து கார்னர் வந்து அவன் கால்ல தான் பால் இருக்கு, அப்ப வந்து இடிச்சு இது பண்ணனா இது கிடையாது. ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் டு ஷோல்டர் பண்ணி நான் நிறைய பாத்துருக்கேன். நிறைய பாத்துருக்கேன். அதே சமயம் பிஎல்ல வந்து இதுல பெனால்ட்டியும் கொடுத்துருக்கானுங்க. சோ இது அதுக்காக தான் இது 50-50 அப்படிங்கிறேன் நான். 50-50 அதான் அந்த ரெஃபரி கொடுக்கறது. ஆனா அந்த டைம்ல வந்து இப்போ வந்து அவன் கரெக்டா பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சலோபா வந்து அவன் காலை வந்து இடிச்சிருந்தானா எல்லாரும் என்ன சொன்னாங்க, கால் ஃபர்ஸ்ட் படிச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் பட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அவன் கிளியரா பாலுக்கு தான் போறான். இவன் சலோபாக்கா பாலுக்கு தான் போறான். பால் அது அந்த டச் பண்ற பாலோட டச் பண்ற இதுவும் ஷோல்டரோட டச்சும் ஈக்குவலா தான் இருந்துச்சு. அதான் சொல்றேன், அது 50-50 கான்டெஸ்ட் மாதிரி தான். அவனுக்கும் பால் கிடையாது, இவனுக்கும் பால் கிடையாது. எவன் எடுக்கிறானோ அவனுக்கு அந்த மாதிரி. யா அகைன் க்ளோஸ் கால். இன்னொரு பெனால்டி இன்சிடென்ட் வந்து ஜேம்ஸோட சரியான இது டேக்கிள் ப்ரோ, அந்த டி பாக்ஸ்க்குள்ள சரியான டேக்கிள். அது பெனால்டி கிடையாது, அது வந்து சரியான டேக்கிள். ஆனா வந்து இது ரெட் கார்டுக்கு ஒண்ணு இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல ரெட் கார்டு வந்து லாஸ்ட் மேன் அந்த ஸ்விமிங் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா அது கொடுக்கல. ஆக்சுவலா அங்க வந்து கொடுக்காத மாதிரி இங்கேயும் கொடுக்கல. இல்ல அது பெனால்டிக்கு நம்மளோட லக்கு கொடுத்துருப்பானுங்க. முன்னாடி இருக்கிற செல்சினா கொடுத்துருப்பாங்க. ஜேம்ஸ் பால் எடுத்துட்டான், அதான் மேட்ரு. பால் அவன் கால்ல தான் பட்டுச்சு. பால் அவன் கால்ல பட்டு பான்ஸ் கால் வெளியே போச்சு. அது ஆக்சுவலா தானா தானே பாக்ஸ்க்குள்ள அது அந்த கட் இருக்கணும். பழைய ஜேம்ஸ் பார்க்க முடிஞ்சு. அதுல பான்ஸ் வந்தாலே ரொம்ப சூப்பரா ஆனா ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா கோல் போட்டுவான்னு நினைச்சேன் நானு. பான்ஸ் வந்து 2-3 சான்ஸ் வந்துச்சு. அவன் கோல் போட்டுக்கணும். ஆக்சுவலா 2-3 கிளியர் சான்ஸே வந்துச்சு. ஆனா பான்ஸ் எலங்கா 2 பேரும் பார்க்கும் போது டேய் இவன் எப்படி ஆடிட்டு நீ எப்படி ஆடுற அத மாதிரி இருந்துச்சு. எலங்காலாம் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் மணி. ஒன் ஆஃப் த ஃபிளாப் ஆஃப் த சீசன். ஆனா நான் வந்து பான்ஸ் வந்து அந்த ஷாட் எடுப்பான் பாத்திருக்கீங்க. இந்த ஷாட் எடுப்பான் வந்தோடனே, பால் வந்தோடனே அப்படியே டைரக்டா எடுப்பான் பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் வந்து கோல் போய்
நானு. லெஃப்ட் ஃபுட்ல எடுப்பான் நினைக்கிறேன். ஒன் டச் ஷாட். லெஃப்ட் ஃபுட்ல எடுப்பான். ரைட்ல எடுத்திருந்தா டார்கெட்ல அடிச்சிருக்கும். யா 2-2 டிரா ஆச்சு. சரியான கேம். சிட்டி ப்ரோ அகைன் 3-0 வின்னு. அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டட் தான். நியூகாசில் வெஸ்ட் ஹாம்லாம் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கானுங்க. டோட்டலா 3-0 எக்ஸ்பெக்டட். 2 கோல் ஹாலாண்டேந்து. நல்ல செலிப்ரேஷன், ரோபோ செலிப்ரேஷன் அகைன். வெஸ்ட் ஹாம்டேந்து அவ்வளோ அட்டாக்கிங் பார்க்க முடியல. ஆமாமா, வெஸ்ட் ஹாம்லாம் எனக்கு தெரிஞ்சு ரெலிகேஷன் ஃபார்ம்ல இருக்காங்க. எப்பவுமே ரெலிகேஷன் ஃபார்ம்ல வந்து இப்போ வெஸ்ட் ஹாம் இருக்கும்போது வெஸ்ட் ஹாம் எப்பவுமே சிட்டி ஹோம்ல போய் அடி வாங்குவாங்க. இந்த வாட்டி அதே மாதிரி ஹாலாண்ட் போட்டு செஞ்சுட்டான். ஹாலாண்ட் நீங்க சொன்ன மாதிரி அது ஃபர்ஸ்ட் கோல் சரியான பினிஷ். ஆக்சுவலா அங்க எவர்டன் வெஸ்ட் ஹாம் பிளேஸ் வந்து ஒரு 6 பேர் பாக்ஸ்ல இருப்பாங்க. ஃபோர்டன் வந்து கரெக்டா அந்த ஒரு லைன்ல புடிச்சு போடுவான். அந்த பாலை போட்டு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுவான். அரியாலோ அதை ரைட் ஃபுல்ல பினிஷ் பண்ணுவான். சரியான கோல் ப்ரோ. அப்டர் செர்கி சூப்பரா ஆடுறான் ப்ரோ. பிளே மேக்கிங் பயங்கரமா ஆடுறான். செர்கியும் நல்லா ஆடுறான். இப்ப மேன் சிட்டியோட ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா 4-2-3-1 ஆடுறானுங்க. சாரி 4-3-2-1 ஆடுறானுங்க. 4-3-2-1 ஆடுறானுங்க. அந்த பெப்ட வந்து அந்த விங்கர்ஸ் பிளே இருக்கும்ல, அந்த விங்கர்ஸ் பிளே பார்க்க முடியல. இப்ப செர்கியும் வந்து மிட்ல தான் ஆடுறான். இவனுமே அட்டாக்கிங் மிட்டா தான் ஆடுறான். ஃபோர்டனுமே அட்டாக்கிங் மிட்டா தான் ஆடுறான். அவங்க ஃபுல் பேக் வந்து முன்னாடி வந்துடுறாங்க. ஓவர்லாப் பண்ணிடுறாங்க. இப்ப மேட்சஸ் யூனிவர்ஸும் நிக்கோரிலையும் வந்து மேல வந்துடுறாங்க. அவனுக்கு வந்து அந்த வித்து ப்ரொவைட் பண்றதுனால அவங்களுக்கு வந்து அது தேவையில்ல. ஆக்சுவலா டோக்கு இல்ல நினைக்கிறேன் மேட்ச். இருந்தா அவன் வந்து விங் பிளே பண்ணிருப்பான். அவன் இல்லாதனால இந்த ஃபார்மேஷன். டோக்கு வந்து இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப நாளா ஆடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2-3 கேமா நான் பாக்குறது ஃபோர்டனும் வந்து செர்கியும் ஈக்குவலா அட்டாக்கிங் மிட்ல தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா. யா ஸோ 3-0 வின் எக்ஸ்பெக்டட். நம்ம அப்படியே அடுத்த சில மேட்சஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 2-0 பிரென்ஃபோர்ட் வின் அகைன்ஸ்ட் வுல்ஃப்ஸ். மச் மோர் எக்ஸ்பெக்டட் தான் அது. ஏன்னா அவ்வளோ அவன் ஒரு பெனால்டி விடுவான் ஸ்டான்லெஸ். ஐயோ டேய், ஆல்ரெடி ஃபார்ம் அவுட்ல இருக்கீங்க, அந்த ஒரு கோல் அடிச்சிடலாம்ல. யா அதே மாதிரி 0-0 பிரைட்டன் vs சண்டர்லாண்ட். வெரி வெரி டல்லா இருந்துச்சு. பட் எக்ஸ்பெக்டட் தான். அதே மாதிரி 1-1 டிரா பர்னமவுத் vs பர்ன்லி. அதுவுமே 1-1 டிரா தான். இன்ட்ரெஸ்டிங்லி லீட்ஸ் வந்து சரியான ஃபார்ம்ல இருக்கானுங்க. நம்ம ஏற்கனவே பேசணும். நம்ம ரொம்ப செம ஃபார்ம்ல இருக்கான் கால்வெர்ட் லூயின். 4 செட் பீஸ் கோல் போட்டு பொழந்துட்டாங்க ப்ரோ. அதான் பேலஸ் பத்தி சொன்னோம்ல, மிட் வீக்ல ஆடிட்டு வந்தா வீக்கெண்ட்ல மட்டமா ஆடுவாங்க. அதே மாதிரி மட்டமான கேம். லீட்ஸ் வந்து அந்த செட் பீஸ்ல பயங்கரமா ஸ்கோர் பண்ண. 2 லாங் த்ரோல 2 கோல். கால்வெர்ட் சரியான பினிஷ். அடுத்து கடைசி அவன் ஃப்ரீ கிக் சமயம் ஸ்டாச்சா அந்த அவன் சூப்பரா ஆடுறான் ப்ரோ. அந்த மிட் அது ஈத்தன் ஆம்பட் ஒரு கோல். ஈத்தன் ஆம்பட் அவங்க சூப்பரா ஆடுறாங்க. அந்த ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ணோனே, இந்த 2 மேன் ஸ்ட்ரைக்கர் ஃபார்மேஷன் போனோனே சூப்பரா ஆடுறாங்க லீட்ஸ். ஈத்தன் அம்படுவோ தான் ஹார்ட் ஆஃப் தி லீட்ஸ்னு சொல்லணும் ப்ரோ. அவன் செல்சி பையன் தான். அவன் நம்ம தான் கொடுத்தோம். சூப்பரா பண்ணிட்டு இருக்கான் அவன். அப்படியே 4-1 ஜெயிச்சானுங்க. அப்புறம் ஃபுல்ஹாம் வந்து 1-0 நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட வின்னு. கிளியரா வந்து ஸ்ட்ரகிள் பண்றான். நூனோ எஸ்பிரிட்டோவும் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம வீடியோவோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடலாம் மக்களே. பார்த்துட்டு இருக்கிற எல்லாம் உங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்க கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா அதுதான் எங்களை மோட்டிவேட் பண்ணும். சின்ன சேனல், நீங்க தான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும் எங்களை. ஸோ உங்க லைக்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் நீங்க அள்ளி தரீங்க. ஆமா, உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டேங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் ஃபுட்பால் பார்ப்பேன், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேம்ஸும் கவர் பண்றோம் எல்லா வீக்கும். நெக்ஸ்ட் கேம் வீக் ரிவ்யூவோட வரும். பை. ஸ்டே டியூன் மக்களே. பை.